ஹாய், என்னோட பேர் சுபாஷ். இந்த சேனலில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஷேர் மார்க்கெட் சம்மந்தமான வீடியோஸ், அப்புறம் வந்து ஃபினான்ஸ் சம்மந்தமான வீடியோஸில் பார்த்துருக்கோம். ஸோ அந்த விதத்தில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபினான்ஷியல் ரேஷியோஸ் சீரீஸ் 3. ஸோ ஏற்கனவே சீரீஸ் 1 and 2 ஏற்கனவே நம்ம அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ அதை பார்க்கலாம், அதையும் பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ இந்த சீரீஸ் 3ல் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லீவரேஜ் ரேஷியோஸ். ஸோ இந்த லீவரேஜ் ரேஷியோஸ் வந்து என்ன சொல்ல வருது, ஸோ இதுக்கு கீழே வர முக்கியமான டைப்ஸ் ஆஃப் ரேஷியோஸ்னால் என்ன, ஸோ வந்து இது அது சம்மந்தமான டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாம் வாங்க. ஸோ லீவரேஜ் ரேஷியோஸ். ஸோ லீவரேஜ் அப்படி அந்த டேர்ம் இருக்குல்ல, ஸோ அது வந்து என்ன சொல்ல வருது, ஸோ வந்து பவர் ஆஃப் கிரெடிட் அப்படி சொல்லுவாங்க. ஸோ லீவரேஜ் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து கடனாக வாங்கிட்டு அது மூலமாக பிஸ்னஸ் நல்ல விதமாக ரன் பண்ணி ரெவன்யூ பார்க்குறது தான் இந்த லீவரேஜ் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 10,000 நீங்கள் கடன் வாங்குறீங்க. ஸோ ஃபைனலில் வந்து ரெவன்யூ வந்து ஒரு 1.5 or 2 lakh கிட்ட நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, ஸோ அந்த கடன் மூலமாக எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணி கொண்டு வரது தான் இந்த லீவரேஜ் அப்படி சொன்னாங்க. ஸோ இது ஏன் வந்து இந்த லீவரேஜ் ரேஷியோஸ் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிற ஷேர் மார்க்கெட்டில் ஒரு கம்பெனி லிஸ்ட் ஆகுது அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து ஈக்விட்டி டெப்ட் வந்து முக்கியமான ரோல் இருக்கும். ஏன்னா வந்து அந்த ஈக்குவேஷன், அதாவது பிஸ்னஸ் ஈக்குவேஷன் படி அக்கௌண்ட்ஸோட மதிப்பும் ஈக்விட்டி அண்ட் லேபிள்ஸ் ரெண்டுமே கூட்டி வர மதிப்பும் ஒன்று தான். பேலன்ஸ் ஷீட்டில் இருக்க அசட்ஸ் நீங்கள் பார்க்கும்போது அசட்ஸ் வந்து ஒரு 50 கோடி ரூபா இருக்குது அப்படின்னா, கீழே வந்து ஈக்விட்டி அது ஒரு 30 கோடி ரூபா இருக்கும். லேபிலிட்டிஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லிட்டுருக்கேன், லேபிலிட்டிஸ் வந்து ஒரு 20 கோடி ரூபா இருக்கும். ஸோ அந்த 30 + 20 தான் அந்த அசட்ஸோட மதிப்பு. இதான் வந்து ஃபார்முலா இருக்கும். ஸோ ஏன் சொல்ல வரேன்னா, ஈக்விட்டி அண்ட் டெப்ட் வந்து ஒரு முக்கியமான ரோல். ஸோ ஈக்விட்டியும் ஒரு விதமான கடன் தான். ஈக்விட்டி என்ன, ஷேர்ஸ். ஸோ ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து அந்த கம்பெனி ஷேர்ஸ் வந்து வாங்குறது, ஸோ அதான் ஈக்விட்டி. ஸோ என்ன ஒரு 2 வித்தியாசம் அப்படின்னா, ஈக்விட்டினா ஷேர்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னா ப்ராஃபிட், ஆனால் அந்த ப்ராஃபிட்டை கொஞ்சம் கொடுக்கணும். இப்போ டெப்ட்னா வட்டி கொடுக்கணும். ஸோ இது 2 தான் டிஃப்ரென்ஸ். பட் ரெண்டுமே ஒரு விதமான கடன் தான். ஓகேவா? இந்த கடன்கள் மூலமாக எப்படி வந்து பிஸ்னஸ் ரன் பண்ணுறாங்க அதை கம்பேர் பண்ணி பார்க்குறது பார்த்து நமக்கு ஒரு இன்வெஸ்டர்ஸுக்கும் சரி அனலிஸ்ட்டும் சரி அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு க்ளூ கொடுக்குறது தான் இந்த லீவரேஜ் ரேஷியோஸ் சொல்லுவாங்க. ஸோ இந்த லீவரேஜ் ரேஷியோஸ் கீழே வந்து ஒரு முக்கியமான ஒரு 3 ரேஷியோஸ் வருது. ஃபஸ்ட்டு வந்து டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ, அப்புறம் வந்து டெப்ட் டு அசட் ரேஷியோ, அப்புறம் வந்து இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ. ஸோ இந்த 3 ரேஷியோ வருது. நம்ம ஒன்றுனா என்ன சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ. ஸோ டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ வந்து ஃபார்முலா நம்ம பார்த்துக்கலாம், டெப்ட் டிவைடட் பை ஈக்விட்டி. ஓகேவா? ஸோ ஈக்விட்டி, இவ்வளோ ஈக்விட்டிக்கு எவ்வளோ டெப்ட்டு நீங்கள் வச்சுட்டாங்க, எதை சொல்ல வரதான் இந்த டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ. இந்த ரேஷியோஸ் வந்து எவ்வளோ தூரம் கம்மியாக இருக்கிறதுக்கோ அவ்வளோ தூரம் நல்லது. ஸோ தேரி என்ன சொல்ல வருது அப்படின்னா, ஒரு 2க்கு மேலே போகாமல் இது இருக்கணும். ஸோ அப்படி சொல்லுவாங்க. பட் இன்ட்ரெஸ்ட் வைஸ் வந்து இது வேரி ஆகிட்டே தான் இருக்கும். பட் நம்ம கம்பேரிஷன் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு இயருக்கும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். ப்ளஸ் அதே இண்டஸ்ட்ரி கீழே உள்ள சேம் கம்பெனிஸ் கூட கம்பேர் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் வந்து ஐடியா கிடைக்கும். இப்போ ஜென்ரலாக வந்துட்டு எவ்வளோ தூரம் கம்மியாக இருக்கோ அவ்வளோ தூரம் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டெப்ட் டிவைட் பை ஈக்விட்டி. ஒரு கம்பெனிக்கு அசட்ஸ் வந்து ஒரு 50 கோடி ரூபா இருக்குது. அந்த 50 கோடி ரூபாயில் ஈக்விட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 30 கோடி ரூபா. டெப்ட் அதாவது லியபிலிட்டிஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 20 கோடி ரூபா. ஸோ நம்ம ஃபார்முலா பார்த்தீங்கன்னா டெப்ட் பை ஈக்விட்டி. டெப்ட்னா 20 கோடி டிவைட் பை ஈக்விட்டி 30 கோடி. ஓகேவா? இப்படி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மேக்ஸிமம் வந்து ஒன் பாயிண்ட், அதாவது மேக்ஸிமம் 1 அந்த வேல்யூவோட கம்மியாக தான் வரும். ஸோ எவ்வளோ கம்மியாக இருக்கோ அந்த விதத்து நல்லது. ஒரு 2க்கு மேலே போகாத வரைக்கும் கொஞ்சம் நல்லது அப்படின்னு அனலிஸ்ட் வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த அளவுக்கு இந்த ரேஷியோ வந்து கம்மியாக இருக்கிற வரைக்கும் ரொம்ப நல்லது. ஸோ இது என்ன சொல்ல வருது அப்படின்னா, எவ்வளோ ஈக்விட்டிக்கு வந்து எவ்வளோ டெப்ட்டு இவங்க வச்சுட்டாங்க. ஏன்னா ரெண்டுமே ஒரு விதமான கடன் தான். பட் எப்படி இருக்குது, எந்த விதத்தில் இருக்குது, ஈக்விட்டி அதிகமாக இருக்கா டெப்ட் அதிகமாக இருக்கா, ஸோ அதை கம்பேர் பண்ணி பார்க்க தான் இந்த டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா டெப்ட் டு அசட் ரேஷியோ. ஸோ டெப்ட் டு அசட் ரேஷியோ அப்படின்னா மேலே இருக்க டெப்ட்டு, அதாவது ஏற்கனவே நம்ம அந்த சின்னி பார்க்கும்போது டெப்ட் வந்து 20 கோடி ரூபா இருக்குது. அசட் எவ்வளோ இருக்குன்னா 50 கோடி ரூபா. ஸோ 20 கோடி டிவைட் பை 50 கோடி. இது அந்த மதிப்போட ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும், கம்மியாக தான் இருக்கணும். ஏன்னா டெப்ட்டு கம்மியாக தான் இருக்கணும், அசட்ஸ் தான் அதிகமாக இருக்கணும். ஓகேவா? ஸோ டெப்ட்டு இன்னும் அசட்ஸ் வந்து கம்மியாகி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டெப்ட்டு வந்து ஒரு 50 கோடி ரூபா இருக்குது, அசட் வந்து ஒரு 25 கோடி ரூபா இருக்குன்னா வேல்யூ வந்து 2 ஆயிரும். ஸோ இது ரொம்பவே ரன் பண்ணவே முடியாது கம்பெனி. ஏன்னா சொத்து மதிப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது, டெப்ட்டு அதிகமாக இருக்குது, கடன் அதிகமாக இருந்து என்ன இருக்குது, அதை செட்டில் பண்ண முடியாமல் கூட அசட் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ வந்து டெப்ட் டு அசட் ரேஷியோ என்னதுன்னா, இவ்வளோ அசட்டுக்கு வந்து எவ்வளோ டெப்ட் இவங்க வச்சுட்டாங்க.
ஸோ அதை கம்பேர் பண்ணி பார்க்குறது தான் இந்த டெப்ட் டு அசெட் ரேஷியோ. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டெப்ட் அண்ட் ஈக்விட்டி மூலமாக தான் ஒரு கம்பெனி ரன் ஆகுது. ஸோ இப்படிப்பட்ட கடன்கள் மூலமாக தான் ரன் ஆகுது. ஸோ அதை தான் வந்து லீவரேஜ் ரேஷியோன்னு சொல்ல வருது. ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஏற்கனவே பார்த்தா டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ, அதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸோ ஈக்விட்டிக்கும் டெப்ட்டுக்கும் எப்படி ரிலேஷன் இருக்குது அது சொல்ல வரதான் அது. ஸோ டெப்ட் டு அசெட் ரேஷியோன்னு சொல்லுவாங்கன்னா அசெட்டுக்கும் டெப்ட்டுக்கும் எப்படி இருக்குது, ரிலேஷன்ஷிப் இருக்குது, அதை கம்பேர் பண்ணி பார்க்க தான் இந்த டெப்ட் டு அசெட் ரேஷியோ. ஸோ தேர்டு முக்கியமான என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ. ஸோ இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா வட்டி. ஸோ அந்த டெப்ட் வாங்குறீங்க, கடன் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வட்டி கட்டுற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஒரு 1 lakh ஒரு ரெவன்யூ மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க வச்சுக்கோங்க. ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறீங்க, 1 lakh ரெவன்யூ மாதிரி எடுத்துக்கிங்க. அதில் வந்து ஒரு 10,000 ரூபா வந்து வட்டி கட்டுற மாதிரி நீங்கள் கடன் வாங்கியிருப்பீங்க. 10,000 ரூபா வட்டி ப்ளஸ் வந்து ஒரு 5,000 ரூபா டேக்ஸ் வரி. இது வந்து கரெக்டாக நெட் ப்ராஃபிட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா அந்த 10 + 5 இது வந்து அந்த 1 lakh மைனஸ் பண்ணால் 85 ரூபா. இதுதான் வந்து 85,000 ரூபா. ஸோ இதுதான் வந்து உங்கள் நெட் ப்ராஃபிட். இது ஏன் சொல்கிறேன்னா அப்படின்னா இந்த இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ என்ன சொல்ல வருதுன்னா அதை ஃபார்முலா ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா EBIT டிவைடட் பை இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்ஸ். இதுதான் அதோட ஃபார்முலா. EBIT அதெல்லாம் ரொம்ப பார்க்க வந்து ஒரு வித்தியாசமாக இருக்குது, பட் பெரிய டேர்ம்லாம் இல்லை. ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ். ஸோ அந்த டேக்ஸு அப்புறம் வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் வட்டி இது கட்டுறதுக்கு முன்னாடி எவ்வளோ இருந்துச்சு அந்த அமௌண்ட்டு தான் EBITன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்து அந்த சினாரியோக்கு வருவோம். அந்த டேக்ஸ் ஒரு 10,000 ரூபா, அந்த வந்து இன்ட்ரெஸ்ட் ஒரு 10,000 ரூபா பார்த்தோம், டேக்ஸ் ஒரு 5,000 ரூபா பார்த்தோம். ஸோ இதுக்கு முன்னாடி எவ்வளோ இருந்துச்சு ஏர்னிங்ஸ்னால் 1 lakh. ஸோ அதுதான் வந்து EBIT. இதை வந்து எதை கூட நம்ம டிவைட் பண்ணுறோம் இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்ஸ். ஸோ இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ எக்ஸாம்பிள் எவ்வளோ பார்த்தோம்னா 10,000 ரூபா. ஸோ 1 lakh டிவைட் பை 10,000 ரூபா. ஸோ வந்து மேக்ஸிமம் வந்து 2.5 மேலே இருந்தால் நல்லது. ஸோ 2.5 அது கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லது. ஏன்னா வந்து வட்டி கட்டுற அந்த வட்டி வந்து கம்மியாக தான் இருக்கணும். வந்த வருமானத்தில் வட்டி வந்து கம்மியாக இருந்தால் மட்டும்தான் பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கரெக்டாக தானே? ஃபார் எக்ஸாம்பிள் 1 lakh வருது, 50,000 வட்டிக்கு போயிடுச்சுன்னா பாதி வட்டிக்கு போகுது அப்படின்னா ஸோ கொஞ்சம் வந்து ஆப்வியஸாக நம்ம என்ன திங்க் பண்ணுவோம், பாதி வட்டியாகவே வட்டிக்கே பாதி போகுது அப்படி அந்த திங்கிங் தான் வரும். ஸோ வட்டி கொடுக்குற பணம் வந்து ஓரளவு கம்மியாக இருக்கணும். அதுதான் ரொம்ப நல்லது. அப்போ தான் வந்து பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து வட்டியே ஃபுல்லாக போயிடக்கூடாது. ஸோ இது வந்து என்ன சொல்ல வருது அப்படின்னா எவ்வளோ வட்டி கட்டுறாங்க. ஸோ வட்டி கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு அமௌண்ட்டை வந்து வட்டி கட்டுற அந்த அமௌண்ட்டோட கம்பேர் பண்ணி பார்க்குறது தான் இந்த இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ. ஸோ இது வந்து அந்த டெப்ட் டு ஈக்விட்டி டெப்ட் டு அசெட் ரேஷியோட கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கணும். ஸோ அதிகமாக ஒரு மேக்ஸிமம் 2.5 அதிகமாக இருந்தால் நல்லது. 2 or 2.5 3 இதுக்கு மேலே இருந்தால் நல்லது. ஓகேவா? ஸோ ஒரு குட் சைன். ஓகே, கம்பெனி வந்து வட்டி மதிப்பு வட்டியோட அளவு நம்ம அளவோட அந்த மதிப்பு வந்து தெரிஞ்சிடும். எந்த அளவுக்கு அந்த கம்பெனி வந்து வட்டி வந்து அவங்க செலுத்துகிறாங்க அதை இந்த இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோட நம்ம தெரிஞ்சிடலாம். ஓகேவா? ஸோ இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ ஸோ என்ன சொல்ல வருதுன்னு சொல்லி ஒரு ஐடியா கிடச்சிக்கும் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவில் லீவரேஜ் ரேஷியோ அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதுக்கு கீழே ஒரு டைப்ஸ் ஒரு முக்கியமான 3 டைப்ஸ் பார்த்தோம். ஸோ அந்தந்த ரேஷியோ வந்து என்னென்ன சொல்ல வருது அந்த டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தோம். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். புரியலனா திருப்பி ஒரு தடவை நீங்கள் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அதாவது இது சீரீஸ் 3 சீரீஸ் 4ல் வந்து இன்னொரு ஃபினான்ஷியல் ரேஷியோஸோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய்.